இதுவே சிராத்தல் முஸ்தகீம் விளக்கவும். நமது பொதுமக்கள் கருத்துப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அமலுக்கு தகுந்தவாறு அந்த பாலத்தை கடக்கிறான். அதாவது மின்னலை போலவும் குதிரையை போலவும் அல்லது ஆணையை போலவும் அவனவன் செயல்களை பொறுத்து அமலை பொறுத்து கடக்கிறான் என்பது இஸ்லாம் இது பொதுமக்கள் கருத்து. ஆனா இது தவறு. அதனால இருந்த சிராத்தா முஸ்தகீம் என்ற ஒரு வார்த்தையை தெளிவாக விளக்கவும் என்னோட பேர். இந்த சகோதரரை கேட்கிற கேள்வி என்னவென்றால், நம்ம மக்கள்ல நிறைய பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது சிராத்துல் முஸ்தகீம் என்ற பெயர்ல ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலம் அந்த பாலத்துக்கு நிறைய வர்ணனைலாம் சொல்வார்கள். அது முடியை விட மயிரை விட ரொம்ப மெல்லிசாக இருக்கும், கத்தியை விட ரொம்ப கூர்மையா இருக்கும். இப்படி எல்லாம் அதுக்கு பெரிய வர்ணனைகள்லாம் சொல்லி அந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும் என்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கிறது. இந்த நம்பிக்கையில ஒரு அளவுக்கு உண்மை இருக்கிறது, பல விஷயங்கள் தவறாகவும் இருக்கிறது. என்ன தவறு என்று சொன்னால், நரகத்துக்கு மேல ஒரு பாலம் இருக்கிறது மட்டும் உண்மை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வயம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் அந்த நரகத்திற்கு வந்துதான் தீர வேண்டும். சொர்க்கத்துக்கு நம்ம போனா கூட நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக இயலும் என்று அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டா, நம்மளுக்கு சொர்க்கம் அல்லாஹ் தீர்ப்பளிச்சுட்டான்னு வைங்க, சொர்க்கத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டா நரகத்தை தாண்டி போகணும். நரகத்தில் ஒரு பாலம் போடப்பட்டிருக்கும். அந்த பாலத்தில் போகும் பொழுது நரகத்தினுடைய வெக்க, அதனுடைய அதாபு எல்லாத்தையும் கண்ணால கண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். இப்படி போறதுனால என்ன ஏற்படும்னா, அந்த வெயிலுடைய நிழலுடைய அருமை வெயில்ல தானே தெரியும்பாங்க. நிழல்லையே இருந்துகிட்டு இருக்கிறவனுக்கு அந்த அருமை தெரியாதுங்க. 2 மணி நேரம் வெயில்ல காஞ்சாண்டு வைங்க, அவனுக்கு தான் அந்த நிழல்டா எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு விளங்கும். அந்த மாதிரி இந்த நரகத்து வேதனையெல்லாம் கண்ணால பார்த்துட்டு ஒரு அளவுக்கு அந்த வெப்பத்தை எல்லாம் உணர்ந்து விட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அது கூடுதல் இன்பமாக இருக்கும், கூடுதல் சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறான். இது உண்மை. பாலம் இருக்கிறது என்பது உண்மை. அந்த பாலத்துல அவங்களுடைய அமலுக்கு தக்கவாறு வேகமாக மெதுவாக கடந்து செல்வார்கள் இருக்குதுல, அதுவும் உண்மை. அதுவும் ஹதீசுகள்ல இருக்கிறது. ஆனா இல்லாத விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பாலத்துக்கு சிராத்துல் முஸ்தகீம் பெயர் சொல்றாங்கல்ல, அது பொய். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பெயர் அந்த பாலத்திற்கு கிடையாது. அப்படி குர்ஆன்லயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீசுகள்லயோ நரகத்தில் இருக்கிற பாலத்துக்கு பெயர் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படல. பாலம்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர அதுக்கு பெயர் எதுவும் மார்க்கத்தில் வைக்கப்படவே இல்லை. சிராத்துல் முஸ்தகீம் என்ன? சிராத்துல் முஸ்தகீம் என்ற வாசகம் குர்ஆன்ல இருக்குது. அது அந்த பாலத்தை சொல்றதுக்கு உள்ளது இல்ல. சிராத்துனா பாதை, சிராத்துனா என்ன? பாதைன்னு அர்த்தம், வழி. சிராத்துங்கிற வார்த்தைக்கு முஸ்தகீம்னா நேரான, சிராத்துல் முஸ்தகீம்னா நேரான பாதை, நேரான வழி. இஸ்லாம் தான் சிராத்துல் முஸ்தகீம். நேரான வழினா எது? குர்ஆன் தான் சிராத்துல் முஸ்தகீம், நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் தான் சிராத்துல் முஸ்தகீம். இப்ப நம்ம தொழுகையில கூட அல்ஹம்து சூராவுல கூட நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இஹ்தினா, எங்களுக்கு காட்டு. எதை காட்டு? அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு. அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்கிறோம், அந்த பாலத்தை காட்டுன்னு துஆ செய்யல. அல்லாஹ்ட்ட எதை கேட்கிறோம்? அல்ஹம்து சூராவுல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் முஸ்தகீமை, அதாவது நேரான வழியை காட்டு. பல வழிகள் உலகத்தில் இருக்கிறது. எங்களை நரக படுகொலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த பாதையில் நாங்க போகாம எங்களை நேர் வழியில செலுத்து. இந்த கருத்துப்பட குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னக அலா ஸிராத்தி முஸ்தகீம், ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான். யாசீன்ல கூட சொல்லி காட்டுறானா இல்லையா? அலா ஸிராத்தி முஸ்தகீம், நீ நேரான வழியில இருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆன்ல ஸிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பெயர் வார்த்தை உண்டு. அது பாலத்துக்கு பெயர் என்று சொல்லப்படவில்லை. நேரான வழி என்ற அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னா, அதுக்கு வர்ணனை செய்வாங்கல்ல, முடிய விட மெல்லியது, வாழை விட கூர்மையானது, இந்த மாதிரி கருத்துப்பட
சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் இருக்கிறதே தவிர ஆதாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நம்பிக்கையான ஆட்கள் வழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆதாரப்பூர்வமான செய்தியில அந்த பாலத்தினுடைய அமைப்பை பற்றி ஒன்றும் சொல்லப்படவே இல்லை. அதனுடைய அகலத்தை பத்தியோ அதனுடைய கூர்மையை பத்தியோ அதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேகமா சில பேர் கடப்பாங்க, சில பேர் மெதுவா கடப்பாங்க, அவ்வளவுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் அவர் கேட்கிறாரு, சிராத்துல் முஸ்தகீம் கேட்டு இதை கொஞ்சம் விளக்கிருங்க. சிராத்துல் முஸ்தகீம் ஒரு பாலம் நினைக்கிறாங்க, தப்பு, அதை கொஞ்சம் விளக்குங்க அவர் சொல்லி இருக்கிறாரு. விளக்கியாச்சு.